நான் அப்பயே சொல்லிட்டேன், அண்ணன் மனசு வட சென்னையில் இருக்கு, வட சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க போறாரு. அதுலேயும் குறிப்பாக வில்லிவாக்கம் இல்லை பெரம்பூரில் தான் நிற்கணும்னு அவர் மனசு இருக்கு. அது மாதிரி ஒரு 6 தொகுதி நிற்கணும்னா அதுக்கான களப்பணிகள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம தலைவருடைய மெசேஜராக நான் இங்கே வந்து நிற்கிறேன் உங்கள் முன்னாடி. ஒன்றும் புரியல திமுகவுக்கு. என்னடா அது 2 மாசமா அண்ணனை அப்படி திட்டி பார்த்தாங்க, இப்படி திட்டி பார்த்தாங்க, என்னென்னலாம் போய் சொன்னாங்க, அப்படி போய் சொன்னாங்க, இப்படி போய் சொன்னாங்க. அண்ணா நேற்று அவர் பேசின ஒரு 20 நிமிஷத்து பேச்சில் மொத்தமாக தூக்கி எறிஞ்சு காற்று போயிட்டே இருந்துச்சு. பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் ஐயா அவர்கள் என்ன பண்ணணுன்னே தெரியல. இன்னும் அவதூறுகள்லாம் பேசணும், எவ்வளோலாம் பேசலாம், என்னென்னலாம் பேசலாம். அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களாம். திமுக தான் மகளிருக்கு வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பா. 2011 அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே பிரச்சாரம் தான் சொன்னாங்க, இந்த திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு பெண்கள் கூட ரோட்ல நடமாடவே முடியாது.